கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்கிற தேவன். இந்த வசனத்தில் நான் வாசித்த இந்த வசனத்தில் ஆசா என்ற ராஜாவுக்கு விரோதமாக வந்த விரோதிகளை அவர் எதிர்கொள்வதற்கு முன்பதாக தேவனிடத்திலே ஜெபித்தார். கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று. தேவன் பலம் உள்ளவர்களுக்கும் உதவி செய்கிறார், பலன் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்கிறார். நாங்கள் மிகவும் பலனற்றவர்களாய் இருக்கிறோம் என்று அவர் தேவனுடைய சமூகத்தில் தன்னைத்தானே தாழ்த்துகிறார். நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். மட்டுமல்ல, கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். அவர் தேவனை சார்ந்துதான் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக சொல்லுகிறார். தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய படைகளையோ நம்பி அல்ல, ஆனால் தேவனையே நம்பி அந்த யுத்தத்திற்கு போகிறார். அப்படியே தேவனை நம்பி போனதுனாலே தேவன் அவர்களுக்கு அந்த சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அந்த ஆசா என்ற ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியே 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசபாத் ராஜா தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை என்று. ஆனால் தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய சத்துருக்களிலிருந்து அவருக்கு ஜெயத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் தேவனை நோக்கி பாருங்கள், அவரை சார்ந்து நெல்லுங்கள். சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கலாம், அதில் உங்களுக்கு நிற்கிறதற்கு பலன் இல்லாமல் கூட இருக்கலாம். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தரை மட்டும் சார்ந்திருங்கள், அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 121 சங்கீதம் 1 வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன், நம்முடைய பர்வதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவையே சார்ந்திருங்கள். அவர் நமக்கு பலன் இருந்தாலும் பலன் இல்லாவிட்டாலும் நமக்கு உதவி செய்வார். சூழ்நிலைகளை ஜெயிக்கும்படியான பலனையும் கிருபைகளையும் தந்து உதவியையும் தந்து கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னது போல, இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் தாமே அவர்களுடைய சூழ்நிலைகளிலே நீர் சென்று அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு ஜெயத்தை தந்து வழி நடத்துகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை எமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.